ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மக்களை ஏமாற்றும் யூடியூப் பிரபலங்கள் இத பத்தி தான் நாம பேச போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப தொறந்தாலே ஆளாளுக்கு விளாக் போடுற, ஆளாளுக்கு கன்டென்ட் பண்ற அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையான ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். எஸ். ஸோ முக்கியமா நாம எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால தான் இந்த வீடியோவ இப்ப நான் போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு வாரத்துல தீபாவளி வரப்போகுது. ஒவ்வொருத்தர் வீட்லயுமே அதுக்கான செலிப்ரேஷன் அதாவது ஃபெஸ்டிவல் மூட் இந்நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ட்ரெஸ் எடுக்கிறது, நிறைய பர்ச்சேஸ் பண்றது, பலகாரம் செய்யறது, ஸ்வீட் செய்யறது, எல்லாருக்கும் இன்வைட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அந்த 1 வீக் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெஸ்டிவல் மூடாவே இருக்கும். இதுல நாம சொந்தமா யோசிச்சு செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறோமோ இல்லையோ, யூடியூப்ல உட்கார்ந்து பார்த்து யார் யாரு என்ன பண்றாங்க, யார் என்ன சொல்றாங்க, எங்க எது சீப்பா கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தான் நாம டிசைட் பண்ணி அதை எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நேரத்துல தான் முக்கியமா அவங்களெல்லாம் நாம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சாரி எல்லாம் விட்டா ரெண்டாவது கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க அதெல்லாம் நம்பி வாங்காதீங்க. ஏன்னா தீபாவளி அப்படின்னா நேர்ல போயிட்டு ஒரு பொருளை நாம தொட்டு பார்த்து வாங்குறதுக்கும் ஆன்லைன்லயே உட்கார்ந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதாவது ஒவ்வொருத்தரும் மில்லியன் பில்லியன் அப்படின்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது, சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு, ஸோ நாங்க சொன்னா இவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத, அதாவது பிராண்டே இல்லாத ஒரு லோக்கல் ப்ராடக்ட்களா இவங்க சேல் பண்றது, ஒரு லோக்கல் ப்ராடக்ட்டுக்கு இவங்க பெய்ட் ப்ரமோஷன் பண்றது, இப்படியெல்லாம் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்குற ஒரு இன்ஃப்ளூயன்சர், நம்ம ஃபாலோ பண்ற ஒருத்தர் நமக்கு இதை சஜெக்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாமளும் அதை நம்பி ஏமாந்து வாங்க தான் செய்யறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் யூடியூப்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நாம ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இன்ஸ்டால இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்க, இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ தேவையில்லாம அதுல போயிட்டு டைமையும் மணியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் யூடியூப்லயும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யூடியூப்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டே இல்லை. இன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சேன், இதை நான் இந்த ஜூஸ் தான் நான் இன்னைக்கு குடிச்சேன், இந்த ட்ரெஸ் தான் நான் இன்னைக்கு போட போறேன், இன்னைக்கு நான் இங்கே போக போறேன், இப்படிதான் மேக்கப் போட போறேன், என்னோட மேக்கப் ப்ராடக்ட்டுக்காக நான் இதெல்லாம் தான் யூஸ் பண்றேன், அப்படி இப்படின்னு பேசுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ கடுப்பா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களே நேத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ராடக்ட்டுக்காக பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப உண்மையிலே எதுதான் நல்ல ப்ராடக்ட்? அப்ப நம்ம யாரை நம்பணும்? சோ நம்ம தான் நம்பிக்கணும். சோ நம்ம என்ன சொந்தமா யோசிச்சு முடிவெடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு, நம்மளோட கலருக்கு நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நாம தான் டிசைட் பண்ணணும். இவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு பின்னாடி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஸோ இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அதையே நம்ம வாங்கலாமே, அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல பணத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க. பணம் மட்டும் கிடையாது, உங்களோட நிறைய டைம் அதுக்குள்ள வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் அதுக்குள்ள வேஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவும் அவங்களுக்கு மணியா தான் போய் சேருது. சோ உங்களோட டைம் அண்ட் மணி இன்னொருத்தருக்கு போயிட்டு ப்ராஃபிட்டா சேர்ந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து, குழந்தைங்களோட சேர்ந்து கண்டென்ட் பண்றது. அதுக்கு ஒரு 1008 கமெண்ட், அக்கா அண்ணா சூப்பர், உங்க ஜோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க டான்ஸ் நல்லா இருக்கு, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்க பாப்பாக்கு நீங்க என்ன ஃபுட் கொடுக்குறீங்க, உங்க பாப்பாக்கு என்ன பேம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க, உங்க பாப்பாக்கு என்ன மாதிரி கிளாத் ட்ரெஸ் யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி நீங்க கஞ்சி கொடுக்குறீங்க, அது இதுன்னு அவங்க குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்ன்றது நமக்கு தெரியாதா? அவங்களோட குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்கன்றத பார்த்துதான் நீங்க உங்க குழந்தைக்கு கொடுப்பீங்களா? உங்க குழந்தையோட ஹெல்த்துக்கு என்ன தேவை, என்ன தேவை இல்லைன்றது உங்களுக்கு தெரியாதா? இதை வச்சுட்டு பேபி பிளாக், இது என்னோட குழந்தையோட ஒரு டே எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் அவங்க மணி கணக்குல ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இழுத்து 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 பேசி 10 நிமிஷம்
நிமிஷம் 15 நிமிஷம்னு பேசுறாங்க. அவங்க பேசும்போது நம்ம ஃபுல்லா பார்த்துட்டே இருப்போம். பட் நடுவுல ஆட் வரும். அந்த ஆட்ல அவங்களுக்கு எவ்வளவு காசு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த ஆடையும் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கண்டென்ட்டையும் பார்ப்பீங்க. அப்ப ஆட் வைஸும் அவங்களுக்கு நிறைய காசு வரும். அவங்க கண்டென்ட் டியூரேஷனுக்கு ஏத்த மாதிரி நிறைய காசு வரும். முக்கியமா இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு டி நகர்ல எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சுட்டு ஆளே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட குடும்பமும் தீபாவளியை கொண்டாடணும். நாம எல்லாருமே ஆன்லைன்ல மீஷோல, இன்ஸ்டாகிராம், அமேசான்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கடை தெருவுல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த காசு அவங்களுக்கு வந்தாதான் அதை வச்சு அவங்க போய் தீபாவளியை கொண்டாட முடியும். சோ நம்ம மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற காசை பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய நம்மள சேர்ந்த மக்களை கஷ்டப்படுத்திட்டு நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது நிறைய பேர் உணர்றதே இல்ல. சோ கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு யாரும் விண்டோ ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்னு பண்ணாதீங்க. அதுல நிறைய ஸ்கேம் நடக்குது. முக்கியமா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எக்ஸ்போ போடுறோம், இது வந்து ஒன் டே ஆஃபர், ஸோ நைட்டு 12 o'clock ஆஃபர், இது 24 hours தான் இருக்கும், இது தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர், இது வந்து முக்கியமா இந்த ஏஜ் கேட்டகரிக்கான ஒரு ஆஃபர், இது வந்து வெறும் 1299 தான், இது வந்து வெறும் 999 தான் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்த பெரிய ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு அதை ஏமாத்தாதீங்க. ஆஃபர், ஒன் டே ஆஃபர், இந்த போயிடும், நம்ம உடனே வந்து ஆன்லைன்ல பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சோ நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கேஷை தேவையில்லாம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், ஒரு சின்ன கேண்டிலா இருக்கட்டும், ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நேர்ல போயிட்டு கடை வச்சிருக்கவங்க கிட்ட வாங்குங்க. சோ அதனால அவங்களோட குடும்பம், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை குட்டிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நாம முன்னுரிமை கொடுக்க வேண்டாம். அவங்கள நாம வளர்த்து விட வேண்டாம். அவங்கள நாம வளர்க்கறதுனால நம்மள அவங்க எவ்வளவு அளவுக்கு அழிக்கிறாங்கன்ற ஒரு சீரியஸ்னஸ் இப்ப வரைக்கும் மக்கள் கிட்ட பெரிய அளவுல இல்ல. சோ அந்த ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ. தயவு செஞ்சு ஆன்லைன் ஷாப்பிங்கை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. முக்கியமா யூடியூபர்ஸ் விற்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டும், அவங்க வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டையும் நீங்க விரும்பி வாங்காதீங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்கு. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாவே ஃபெஸ்டிவல் டைமிங்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் தீபாவளி அப்படின்னு வந்து நான் முக்கியமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த தீபாவளிக்கு எல்லா பொருளும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லயும் கிடைக்கும், தெருவுகள்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லயும் எல்லாமே கிடைக்கும். அதனால அவங்க கிட்ட வாங்குங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. சோ அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா அது இன்டைரக்டா நம்மளையும் இல்லாட்டி நம்மளோட குழந்தைகளையும் கண்டிப்பா வந்து சேரும். நல்லதை நினைச்சு நல்ல நாள்ல நல்லதை நாம கொண்டாடுவோம். சோ நம்மள மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கண்டிப்பா விரும்புவோம். உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆன்லைன்ல கோடி கோடியா வந்து பிசினஸ் அள்ளிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு நாம எதுக்கு திரும்பவும் நம்மளோட பணத்தை கொடுக்கணும்? சோ ரோட்ல உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரும் வரும் அப்படின்னு சொல்லி மாச கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. தயவு செஞ்சு யூடியூபர் சொல்றது, இன்ஸ்டா பிரபலம் சொல்றது, அப்புறம் சோசியல் மீடியால என்னென்ன மார்க்கெட் பிளேஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நிறைய ஸ்கேம் நடக்குது. அதே மாதிரி முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா யூடியூபர்ஸ், ஏன்னா நாம பாக்குறோம், நம்ம வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அவங்களோட பேஜ்லயே எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அவங்க நமக்கு சஜெக்ட் கொடுக்குறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ சஜெக்ஷன்ல எது கரெக்ட் எது தப்புன்றது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. உண்மையிலே எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அவங்க முடி இப்படி வளர்ந்தது, எந்த கிரீம் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ் இவ்வளோ க்ளோவா இருக்கு, எந்த சாரி கட்டினா, யார் பொட்டிக்ல சாரி வாங்கினா அவங்க சாரி இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளவே பல இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு வியூவர்ஸ்க்கு நாம உண்மையா இருக்கணும்ன்றதையே மறந்துட்டு காசை வாங்கிக்கிட்டு தேவையில்லாத தரமில்லாத பொருட்களுக்கெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால முக்கியமா யூடியூபர்ஸை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதே மாதிரி இன்ஸ்டா பிரபலம்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், நான் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் போலியான விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்பாதீங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாவே வைக்கப்படுது. சோ இந்த தீபாவளி எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு உள்ள வீடியோ. நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.